மீதியானியர்கள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி பயத்துக்குள்ளாக்கி அவர்களுடைய அறுவடையின் பயனை அவர்கள் சாப்பிட்டு கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருந்த நாட்களிலே அவர்கள் முறையிட்டாலும் கூட தேவனுக்கு ஒரு மனிதன் தான் தேவைப்பட்டான். கவனியுங்கள். ஏனென்றால் தேவன் தேசத்திலே ஜனங்களுக்காக பரிதபிக்கும் போது, அவர்கள் முறையிடும் போது, அவர்கள் அலறி தங்களுடைய பலனை இழந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்ய வாஞ்சித்தால் அவருக்கு தேவையெல்லாம் ஒரு மனிதனே. எகிப்து தேசத்திலே ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் அலறிக்கொண்டு ஜெபிக்கவும் முடியாதபடிக்கு பெருமூச்சு மாத்திரம்தான் பரத்தை நோக்கி அனுப்ப முடியும் என்கிற சூழ்நிலை வந்தபோது மறுபடியும் தேவன் தேடுவதெல்லாம் ஒரு மனிதனைத்தான். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்கு விருப்பம் உண்டு, ஆண்டவருக்கு ஆசை உண்டு, ஆண்டவருக்கு அவசரமும் உண்டு. ஆனால் அவர் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு தேடுவதெல்லாம் ஒரு மனிதனே. ஆகையினால் தான் மிஷனரிகள் அனுப்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் மூலம் கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கித்தான் ஆக வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நம்புகிறவன் நான். மீதியானியர்கள் அவர்களை குறித்து வேதம் எனக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. கடற்கரை மணலத்தனையாக ஒட்டகங்களை கொண்ட ஒரு படையாக அவர்கள் இஸ்ரவேலை நசுக்குவதற்கு எழும்ப முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால் அது விளங்கும். தேவன் தேடின மனிதன் பலசாலி அல்ல. தேவன் தேடி வந்த மனிதன் தேவனே இனிஷியேட்டிவ் எடுத்து, ஆண்டவரே யோசித்து எப்படியாயிலும் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்த போது அவர் ஒரு பலசாலியை தேடி போகவில்லை. பயந்து நடுங்கி குகைகளிலே தங்கிக் கொண்டிருந்த நேரத்திற்கு தள்ளப்பட்ட கூட்டத்திலிருந்து அவனே சொல்லுகிறான், என் கோத்திரம் சிறியது, என் கோத்திரத்தில் என் மக்களும் சிறியவர்கள், என் குடும்பம் சிறியது, நானும் எளியவன். ஆனால் ஆண்டவருடைய கேள்வி நீ எத்தனை பணம் வைத்திருக்கிறார் என்பது அல்ல. ஆண்டவருடைய கேள்வி உன்னுடைய பலம் எவ்வளவு என்று அல்ல. ஆண்டவருடைய ஒரே ஒரு கேள்வி, ஆர் யூ அவைலபிள்? நீ எனக்கு கையளித்திருக்கிறாயா? என் அருமை தேவ மக்களே, மிஷனரி கூட்டங்களிலே தொனிக்கப்படுகிற சத்தம் என்ன என்றால், நீ எனக்கு கையளித்திருக்கிறாயா? ஆர் யூ அவைலபிள்? அவனை ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணுவதற்கு, அவனுக்கு நீந்தானப்பா எனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு 14 தடவை அவன் சாக்கு சொல்லுகிறான். மோசையாயிலும் சில தடவை சொன்ன பேச தெரியாது என்று சொன்னான். உம்முடைய நாமத்தை கேட்பார்கள் எனக்கு தெரியாது என்று சொன்னான். எனக்கு பயமாயிருக்கிறது என்று சொன்னான். ஆனாலோ கிதியோன் 14 times தோலை போடுவான், இது இப்படி ஆகட்டும்னு கேட்பான். ஆனாலும் பொறுமையோடு கூட 14 முறை தேவன் எப்படியாயிலும் அவனை தள்ளிவிட வேண்டும் என்று, செயலாற்ற வைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற நல்ல ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து எழும்புவார்கள். என்னை போல சந்தோஷப்படுகிறவர்கள் இருக்க முடியாது. கிதியோனுடைய நிலைமை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கட்டும். மறுபடியும் ஆண்டவருடைய கட்டளையின்படி எதுவும் நடக்குமோ, என் பேச்சை கேட்பார்களோ என்கிற தயக்கத்தோடு தான் கிதியோன் எக்காலம் ஊதுகிறான். 32,000 பேர் வந்து விட்டார்கள். கிதியோனுக்கே நம்ப முடியவில்லை. நான் ஒரு ஆள் எக்காலம் ஊதுன, நான் ஆசாரியன் அல்லவே,
நான் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல, மனாசே என்கிற கோத்திரம். மனாசேயின் கோத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு முதலாய் வலது கையாய் வைத்து ஆசீர்வாதம் பண்ணவில்லை. யாக்கோபுக்கு உயிர் போகும் நிலையிலேயும் பலன் அற்று போன நிலையத்திலேயும் கண்கள் மங்கி போன நேரத்திலேயும் அறிந்தே மனாசே என்கிற அந்த பிள்ளையின் மேலே இடது கையை வைக்கிறான். அதை கண்ட யோசேப்பு, அப்பா இவன் தான் பெரியவன், இவன் மேல வலது கையை வைங்க. எப்ராயிம் சின்னவன், அவன் மேல நீங்க வலது கையை வைக்க கூடாது, அவன் சின்னவன், அவனுக்கு இடது கை கொடுத்துருங்க என்றால் வலது கை உபயோகம் உள்ள கை அல்லவா, அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்கு வெறுத்த ஆசீர்வாதம் உண்டல்லவா என்று நினைத்த யோசேப்பு தனக்கே பிறந்த 2 பிள்ளைகளையும் மாற்றி வைக்கிறான், மாற்றி விடுகிறான். யோசேப்பு சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு தெரிந்துதானடா வைக்கிறேன். வலது கை வைத்து ஆசீர்வதிக்க கூட தகுதியற்ற ஒரு கோத்திரம். கிதியோன் நினைக்கிறான், ஆசாரியர்கள் அன்றைக்கு எக்காலத்தை துணித்தால் ஜனங்கள் கூடி விடுவார்கள், அல்லது யூத கோத்திரம் எப்பொழுதும் முன்னதாக யுத்தத்திற்கு முன்னதாக அனுப்பப்படுமே, அதில் ஒரு தலைவன் எழும்பிவிட்டால் கோத்திர தலைவன் என்கிற, முன்னேறி செல்கிற தலைவன் என்கிற அவனுடைய எக்காலத்திற்கு ஜனங்கள் கூடி விடுவார்கள். ஆனால் நானோ மனாசே கோத்திரம், இடது கையை வைத்து ஆசீர்வாதம் பெற்ற என்னுடைய மூதாதையருடைய வழியிலே வந்திருக்கிற என்னை ஜனங்கள் அங்கீகரிப்பார்களோ, ஆமோதிப்பார்களோ என்கிற நடுக்கத்தோடு தான் கிதியோன் எக்காலம் ஊதுகிறான். அங்கே ஒரு திரள் கூட்டம் வந்து விட்டது. வேதம் காட்டி கொடுக்கிற ஒன்று, 32,000 பேர் வந்து விட்டார்கள். நான் இவைகளை எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்னதாக ஒரு படத்தை பார்ப்பதை போல பார்க்கிறேன், ஒரு மூவியை பார்க்கிறது போல பார்க்கிறேன். ஏன் கூட்டுகிறான்? என்ன சொல்ல போகிறான்? வாட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி? அவன் கையில் இருக்கிற திட்டங்கள் என்ன? சத்துருவை முறியடித்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு கூடாமல் தடுக்கிற மீதியானியரை எதிர்ப்பதற்கு இவரிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது என்று ஜனங்கள் கேள்வியோடு, சந்தேகத்தோடு, பயத்தோடு, திகிலோடு கூடினார்கள். 32,000 பேர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு ஜாட்சி, இதெல்லாம் எனக்கு அதிகம். யாரெல்லாம் பயப்படுறானோ போ சொல்லு வீட்டுக்கு. கிதியோன் சொல்லுகிறான், வந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ வீட்டுக்கு போயிடலான்னு சொன்ன உடனே கிதியோனுக்கே நம்ப முடியல. 22,000 பேர் போயிட்டான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை குறித்து சொல்லல, நீங்க தைரியமா வந்திருக்கீங்க. கூட்டத்தை வச்சுதான் இன்னைக்கும், காணிக்கை வச்சுதான் இன்னைக்கு ஊழியக்காரர்களை அளக்கப்படுத்திருக்கிறது உலகம். எவ்வளவு கூட்டம் வந்தாங்க பிரதர்? We measure by the numbers. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கண்ணோட்டத்துக்கும் நம்முடைய கண்ணோட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதை வேதம் கற்றவர்கள் அறிவார்கள். எவ்வளவு கூட்டம் வந்தது பிரதர்? வந்தாங்க பிரதர், 32,000 பேர் வந்துட்டாங்க. அட்டேப்பா, அதுல 22,000 பேர் எப்படி? துண்ட காணும் துணிய காணும் என்று ஓடுகிறவன். சரி, இப்ப கிதியோன் பார்க்கிறான், 10,000 பேர் இருக்கிறான். இந்த 10,000 பேர் யாரு? அவனுக்கு தெரியும் யுத்தத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கான்னு. யுத்தத்துக்கு போனா பெஞ்சாதி பிள்ளைய கொஞ்சம் விட்டுட்டு வரணும், வீட்டு சாப்பாடு கிடைக்காது. அங்க பக்கத்துல நினைச்ச மாதிரி கொத்து புரோட்டா போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். ராத்திரி புரோட்டா கடை செய்து இல்லைன்னா இருட்டு கடை அல்வா சாப்பிட்றதுக்கு வசதி இருக்காது. நல்லா கவனிங்க, 10,000 பேருக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? வசதிகளை விட்டாச்சு. சண்டையில போனா ஒருவேளை எதிரிய வெட்டி வீழ்த்தினாலும் எனக்கும் கத்தியில காயம்படுன்னு தெரியும். தியாகம் பண்ணி ஆக வேண்டும்,
காயம் படுறதுக்கு ரெடியா இருக்கணும், அடி வாங்கணும், புழுதியா எழும்பும். இந்த மைதானத்தில் நீங்க எல்லாம் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாலே இங்க நான் நிக்க முடியாது. ஆஸ்மா இல்லாதவனுக்கும் ஆஸ்மா வந்துடும். ஓஹோ, அப்படிலாம் யுத்தத்தில் இருக்கா? எஸ், willing to bear the environment, willing to face the enemy, willing to be attacked by the enemy. ஒப்பு கொடுத்தவங்க தான். ஆண்டவர் உடனே ஷபாஸ் பா, எனக்காக நிற்கிறது கொஞ்சமாவது உனக்காக தைரியம் இருந்தது, வைராக்கியம் இருந்ததுன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ஜெயிச்ச உடனே சொன்னான், நான் கூட்டம் போட்டேன் பாரு, 10,000 பேர் என் கூட்டத்தில் வந்தேன், வேற ஒருத்தர் கூட்டத்துலையும் வரலன்னு சொல்லுவான். டூ மச், டூ மணி. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க வேதத்தை வீட்டில் எடுத்து படித்து பாருங்கள். இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு தேவையானதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம்தான். 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. ஆமா, செக் பண்றதுக்கு நான் வைக்கிற ஒரு டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணணும். அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ, மெல்ல சொல்லுங்க பிரதர், உன்னோட கூட வர்றேன்னுட்டு யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராது இருக்க கடவன் என்றார். பக்கத்துல திரும்பி கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரா? நீ குறிக்கப்படாத ஆளா? நீ உற்சாகத்தில் வந்திருக்கியா? இல்லைன்னா ஏதாவது செய்வோம், எல்லாம் கூட்டத்தில் கோவிந்தா போடுவோம் அப்படின்னு வந்திருக்கியா? ஹலோ, சிலருக்கு குறி இருக்குதா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் குறிக்கிறவன் உன் கூட வரட்டும், நான் குறிக்காதவன் உன் கூட வரலாகாது. நான் டெஸ்ட் பண்ண போறேன். எப்படி டெஸ்ட் தெரியுமா? நல்லா கவனிங்க, காது கொடுத்து கவனிங்க. நேற்றைய செய்தியை தொடரணும். இப்போ நான் உங்களுக்கு வெறும் அப்பீடைசர் தான் கொடுக்குறேன். சூப் குடிச்சுங்க முதல்ல. ஏன்னா இது மிஷனரி கூட்டம், இது ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் கூட்டம் அல்ல. இங்க தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்வதற்கு வருகிற கூட்டம். தேவனுக்கென்று நான் எதை செய்ய முடியும் என்று தீர்மானிக்கிறதுக்கு வருகிற கூட்டம். எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை மறந்துவிட்டு ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிற கூட்டம். தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போன எல்லாருக்கும் தாகம் எடுத்தது, எல்லாருக்கும் அழுக்கு இருந்தது. மேல எல்லாரும் 32,000 பேர் வந்துட்ட இடத்துல எல்லாரும் அழுக்காதான் இருந்திருப்பான். தண்ணி பக்கத்துல கொண்டு போனோன்னு சிலருக்கு தண்ணியை கண்டானோ இல்லையோ எல்லாத்தையும் மறந்துட்டான். யுத்தத்தை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். கையில் இருந்த கம்பு வச்சிருந்தானோ தடி வச்சிருந்தானோ எனக்கு சொல்லப்படலை, கீழே வச்சுட்டான். தண்ணியை அள்ளி அப்பி போட்டு கையை கழுவி, காலை கழுவி, முதுகு கழுவி, தலையை கழுவி அதிலேயே இருக்கிறான். ஆண்டவர் இதில் தான் செக் பண்ணணும். தண்ணி வேணும், ஆனால் எவ்வளவு வேணுங்கிறதான். தண்ணி வேணும், எதுக்கு வேணும் என்கிறதான். தண்ணி வேணும், நீ எப்படி செலவழிக்க போறதுங்க முக்கியம். கவனிங்கள் அருமையானவர்களே, தண்ணி நிறைய ஓடுது. 10,000 பேருக்கு கலையி கால் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கெல்லாம் கழுவி அதுக்கு பிறகு அவன் படுத்தே குடிக்கிறான். அவ்வளோ ரிலாக்ஸ்டா வேதம் அப்படித்தாங்க சொல்லுது, படுத்தே குடிக்கிறான். ஆனால் ஒரு 300 பேர் மாத்திரம், I cannot enjoy everything, எல்லாத்தையும் அனுபவிக்க மாட்டேயா. என் கண்கள் எதிரியை நோக்கி கொண்டிருக்கும், என் கைகள் ஒரு கையிலே நான் ஆயுதம் ஏந்திருப்பேன். என் தேவைக்கு ஒரு கையளவு தண்ணீரை மாத்திரம் எடுத்து நாயை போல நக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறவர்களை தனியே பிரித்து I cannot enjoy everything which is available.
நான் சம்பாதிக்கிறேன்னா நீ தான் சம்பாதிக்கிற. ஆமா, ஆண்டவர் உன் மூச்சை 30 செகண்ட் நிறுத்தினான நீ தான் சம்பாதிக்கிற. லிசன் சார், நான் படிச்சேன், எனக்கு வேலை கிடைச்சது. அப்படியே நான் இன்ஜினியர்ல இருந்து இன்ஜினியர், சூப்பர் இன்ஜினியர், சூப்பர் சானிக் இன்ஜினியரா மாறிட்டேன். குட். ஆனா உன் சம்பாத்தியத்தின் பலன் யாருக்கு போகுது தெரியுமா? லிசன் சார், செக் யுவர் லைஃப். உன் பிள்ளை நல்லா படிச்சு வைக்க, யாருக்கு சம்பாதிக்க போது எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை வீடெல்லாம் வாங்கிட்டான் தெரியுமா? வீடு வாங்கிட்டாரா? வெரி குட். பரலோகத்தில் குடிசையாவது கிடைக்குமா? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு தேவை என்னுடைய அடிப்படை தேவைகள் மாத்திரம். இப்பொழுது எனக்கு தாகம் எடுக்கிறது, இப்பொழுது எனக்கு தண்ணீர் வேண்டும், இப்பொழுது எனக்கு ஒரு கை தண்ணீர் போதும் அல்லது 2 கை தண்ணீர் போதும். ஆனால் என்னுடைய கண்கள் அவர்களுடைய எதிரியினுடைய குறி என் மேல் வந்துவிடக்கூடாது என்பதிலே நோக்கமாயிருக்கும். அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். என் கரங்கள் அவன் முன்னேறினால் உடனடியாக ஓடுவதற்கு ஆயத்தமாயிருக்கும். ஆகையினால மெதுவாக குனிந்து தனக்கு தேவையான தண்ணீரை மாத்திரம் நாயை போல நக்கி குடிக்கிற 300 பேரை ஆண்டவர் குறிக்கிறார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு தயவு செய்து கேளுங்க, ஒரு நேரம் கேட்டுருங்க. இதுதான் டெஸ்ட்னா சொல்லுங்க, இதுதான் டெஸ்ட்னா உங்க மேல கர்த்தரின் பார்வை விழுமோ? 9,700 has gone. 9,700 வந்தான், கமிட் பண்ணா, ஆனா ஆண்டவர் குறிக்கல. வந்தவங்களாம் பெரிய வாழும் ஈட்டியும் வச்சிருந்தெல்லாம் மண்பாண்டமே. ஆனாலும் திரளாய், சமுத்திர அளவாய், சமுத்திரத்தின் மணல் அளவாய் இருந்த சத்ருவை ஓட ஓட விரட்டி, எப்படி விரட்டினாங்கன்னு பின்னால போட்டு தெரியுமா? காதை அறுத்து போட்டிருந்த கம்மல் எடுத்துக்கிட்டான். யாரோ தடை பார்க்குறாங்க இருக்குதான்னுட்டு. எனக்கு கொஞ்சம் நேரம், சில நேரம் ஆசையாக இருக்கும் இதெல்லாம் காட்சியாக பார்க்கறதுக்கு. சண்டைக்கு போகிறவன் குத்தி கொன்று போட்டு போயிருக்கணும், காதை இருக்கிறான். கடுக்கண்களை கேட்க போது பெரிய கூட்டமாகவே கொடுத்துட்டானுங்களாம். பக்கத்தில் உங்க பைய பிடி சொல்லுங்க, எவனையாவது காதையாவது அறுப்பா. சர்ச்சில் சீட்டை திடைக்கிறதுக்கு பதிலாக காதையாவது அறுப்பா. ஆண்டவருக்கு உபயோகப்படுத்தட்டும். தேவன் குறிக்கிற மனிதர்கள் தேசத்தை விடுவிக்க போதுமானவர்கள். அப்படி குறிக்கப்படுவதற்கு ஆசை உள்ளவர்கள் மாத்திரம் 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், உன் பார்வையும் என் மேல் விழுவதாக, என் பிள்ளையின் மேல் விழுவதாக, என் குடும்பத்தின் மேல் விழுவதாக என்று சொல்ல மாட்டீர்களோ? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நான் இந்த ஜெபத்தை பாடலாக பாடும்போது நீங்களும் தெரிந்திருந்தால் பாடும்படியாய் கேட்கிறேன். பாதை காட்டும் மாயே ஹோவா பரதேசி யான நான் பலவீனன் அறிவீனன் யூலகம் காடு தான் வானாகாரம்
பானாகாரம் தந்து என்னை போஷியும் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றை நீதிரங்கு தாருமே தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வாளியில் நடத்துமே வல்ல மீட்பர் நல்ல மேய்ப்பர் என்னை தாங்கும் இயேசுவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். கடந்த 6ஆம் தேதியிலே நான் சென்னையிலே கிட்டத்தட்ட அவர்கள் சொன்னார்கள் 20,000 பேர் வந்தார்கள் என்று. அந்த ஆன்லைன் பிரேயர்ல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததை உபயோகப்படுத்தினேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் 2 மணி 35 நிமிடங்களுக்கு பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த கூட்டத்தில் வந்திருந்த யாரையும் எனக்கு தெரியாது, அநேகரை தெரியாது. அதிலே ஒரு சிபிஎம், அதாவது டிபிஎம் என்று சொல்கிற சபையிலே அரசாங்கத்திலே பணி செய்து 4th கிரேட் என்று சொல்வார்களே, அதிலே பணி புரிந்து விட்டு ஓய்வு பெற்று மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிற ஒரு மனிதரும் கலந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய செய்தியினுடைய காரியங்கள் சாதாரணமாக டிபிஎம் சபையில் சொல்வார்கள், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட தேசத்தின் மேலே ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதனாக அவர் வந்திருக்கிறார். எப்படியாயிலும் தேசத்தை எழுப்புதல் தீ பற்றி பிடிக்காதா என்று வந்திருக்கிறார். இது இன்று நாட்களில் எல்லா பெந்தேகோஸ்தே சபைகளிலும் சில சிஎஸ்ஐ சபைகளிலும் சொல்லப்படுகிறது. மிஷனரி கூட்டத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிடாதுங்க, பிள்ளை உங்களுக்கு இருக்காது. நல்லது, கவனிங்க. அதையும் தாண்டி வந்திருக்கிறார். ஓய்வு பெற்றவர், 4th கிரேட் எம்ப்ளாயி, ரிட்டையர் ஆகிவிட்டார், தனியாக இருக்கிறார். ஒரு சிறிய வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கிறார். அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு கூட்டத்தை பேசிவிட்டு நான் தென்னகம் வந்து விட்டேன். அங்கே இருந்த என்னுடைய சகோதரர் எனக்கு போன் பண்ணினார், அண்ணன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த மனிதர் எப்படியோ என்னுடைய போன் நம்பரை கண்டுபிடித்து எனக்கு போன் செய்தார். என்னை வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டார். அவருடைய அட்ரஸ் போரூர் பகுதியில் இருந்தபடி நான் தான் போனேன். அண்ணன் அவருடைய நிலைமை பார்த்தன், மிகவும் ஏழ்மையான நிலைமையில் தான் இருந்தார். வயோதிக காலம், அவருக்கு இப்பொழுது ரிட்டையர்மெண்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிடபிள்யூடியிலே 4th கிரேட் எம்ப்ளாயாக இருந்தவர். அங்கே அவர் சாதாரண ஒரு நிலைமையில இருந்தார், வாடகை வீட்டிலே இருந்தார். அவர் சொன்னார், பிரதர் வந்துட்டீங்களா, நன்றி. அப்பொழுது அவர் அந்த கூட்டத்தினுடைய எதிரொலியை அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் சகோதரன் பால் ஏப்ரஹாம் என்று சொல்லி கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பீகாரிலே நோடு கூட ஊழியத்திலே நேபாள பகுதிகளிலே ஊழியம் செய்து வருகிறார். அவரும் அவருடைய மனைவி ஈஸ்வரி மதுரையை சேர்ந்தவள். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே படித்துவிட்டு அரசாங்க வேலை எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு பணி செய்கிறேன் என்று சொன்னதினால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம். வாரணாசியிலே மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள். அவருடைய நிலைமையும் அவருடைய அர்ப்பணிப்பும் புரிந்து அவர்களை கொஞ்சம் உயர்த்தி அந்த ரீஜியன் முழுவதுக்கும் அவரை ஒரு மினிஸ்ட்ரி சூப்பரண்டாக ஆக்கி வைத்திருக்கிறபடியினாலே வட பீகாரிலே அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள்.
அவர்கள் தங்கியிருக்கிற பகுதி மோத்திஹாரி என்று பகுதி. மோத்திஹாரிலே அநேக மிஷனரிகள் பல ஆண்டுகளாக வந்தும் ஒன்றும் நடக்காத ஒரு பூமியில் இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையிலே ஒரு சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த பகுதிகளை அவர் அங்கேயும் தங்கியிருக்கிறார். அந்த பகுதிகள் முழுவதும் ஆண்டவருக்கு எப்படியாயிலும் கொண்டு வந்துட வேண்டும் என்று சொல்லி சம்பாரன் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே மிகவும் கிரிமினல்கள் நிறைந்து, சஹபுதீன் சொன்னால் தான் உள்ள நுழைய முடியும் என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் அந்த பகுதிகளிலே ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வதற்கு நாங்கள் அனுப்பப்பட்டபடியினாலே, பல சபைகளை இங்கே நிறுவி இருக்கிறபடினாலே அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு சுகவீனத்தின் நிமித்தமாக வெள்ளூரிலே அவர் அங்கே சிகிச்சை பெறுவது தொடர் சிகிச்சையாக இருக்கிறபடினாலே அவர் அங்கே வர முடியாதபடி ஒரு வருடத்திற்கு மாத்திரம் அவர் சென்னையில் வைத்திருக்கிறோம். அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணினார். அவர் சொன்னார், அண்ணன் நேற்று இந்த மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். நான் அவருக்கு போனேன். அவர் சொன்னார், நான் ஒரு டிபிஎம் சபையை சேர்ந்தவன். நேற்றைய தினத்தின் செய்தியினை அசைத்தபடியினாலே ஆண்டவரிடத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த ஜெம்ஸ் ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். ஆவியானவர் என்னோடு சொன்னார், ஜெபிக்கிறதோடு நிறுத்தப் போகிறாயா என்று கேட்டார். Listen to me. ஆண்டவர், ஜெபிக்கிறதோடு நிறுத்தப் போகிறாயா என்று கேட்டார். வேற என்ன செய்வது ஆண்டவரே? நான் வயதானவன், பலவீனன், தனித்து விடப்பட்டிருக்கிறவன், என்னுடைய வருமானமும் குறை, ஏதோ அரசாங்க உதவியோடு கூட பென்ஷனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். இன்னும் அதிகமாக செய்ய என்று ஆண்டவர் சொன்னார். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, என் சகோதரருக்கும் தெரியாது. அப்பொழுது நடந்ததை சொல்லுகிறேன். அவர் சொன்ன காரியம், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு சின்ன தொகையை நான் அவர்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், இவ்வளவுதான் தருவாயா என்று கேட்டார். என்ன ஆண்டவரே என்று சொன்னபோது என் இருதயத்திலே ஒரு பெரிய தாக்கம் உண்டாய்விட்டது. நான் ஒருவேளை படுத்த படுக்கையாய் மாறிவிட நேரிடுமானால் எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்களோ என்று சொல்லி ஒரு 5,00,000 ரூபாயை நான் தனியாக வைத்திருந்தேன். ஏனென்றால் தனித்து விடப்பட்டு விட்டால் யாரையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். இந்த தொகையை வைத்து யாரையாயிலும் என் படுக்கையிலே உதவி செய்வதற்கு நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த 5,00,000 ரூபாய் வைத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னார், அதை யாருக்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உங்கள் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு, இந்தாங்க பிரதர்னு கொடுத்த போது அதை கேட்ட என்னுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. சார், மை டியர் சிஸ்டர், எப்படி வாழ்கிறாய்? எப்படி வாழ்கிறாய்? எப்படி வாழ்கிறாய்? தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏதோ எனக்கு காணிக்க வந்து விட்டது என்று ஆர்ப்பரிக்கவில்லை. இப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ளவர்களால் தான் ஜெம்ஸ் ஊழியம், அதை போல அர்ப்பணித்த ஊழியர்களால் தான் இன்றைக்கு ஓங்கி நின்று கர்த்தரை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பீர்களாக. It's not by the field missionaries, but by the people standing behind us. இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கையில உலர்ந்து கொண்டு இன்னும் என்னை போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கிற ஆசீர்வாத செய்தியை கொடுக்கிறவர்களை என் மனம் வெறுக்கிறது, அருவருக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கவனியுங்களம்மா. ஆகையினால் தான் நான் நேற்றைய தினத்திலே இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தேன். நேற்றைய தினத்திலே பிரசங்கத்தை சொல்லும் போது நான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை பேசுவேன் என்று சொன்னேன். அதில் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பேசப் போகிறேன் என்று சொன்னேன். அதை விளக்குவதற்கு ஆரம்பமாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்திலே நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான 4 காரியங்களை புரியாதவர்கள் இன்றைக்கு வேறு விதமாக பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். முதலாவது, அவர் என்னை மீட்கிறார். மீட்டதோடு மட்டுமல்லாமல் என்னை நீதிமானாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார், sanctifying. அதற்கு பிறகு என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று நேற்றைய தினத்திலே நான் ஆரம்பித்தேன். நேற்றைய தினத்திலே புரிந்து கொள்ளும் வண்ணமாக மீட்கப்படுவதை குறித்தும் அதற்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல குமாரனுடைய இரத்தத்தை விலைக்கிரமாக கொடுக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் நான் பேசினேன். ஆனால் நான் நேற்றைய தினத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினேன். என்ன என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படவில்லையா? நான் நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு இயேசுவின் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டுத்தான் ஆக வேண்டுமோ என்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்மனமாக பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஏன் அழைக்கப்பட்டார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். கவனியுங்கள் காது கொடுத்து. நீங்கள் கேட்கலாம், என்னையா இந்த காரியத்தை ஏன் அழுத்தமாக நேற்றைய தினத்தில் சொன்னீர், இன்றைக்கு அதை குறித்து தொடர்ச்சியாக பேசுவேன் என்று சொன்னீரே, ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம். 1 பேதுருவிலே பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷரில் பிரதானமாக காணப்பட்டவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை 4வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நீங்கள் பார்த்தால் விளங்கும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இதை குறித்து நாளைய தினத்தில் பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக பேதுரு நம்மை எச்சரிக்கும் ஒரு வார்த்தையையும் கேளுங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அதிகமான கவனம் செலுத்தி வாசிக்கிறோம். 18வது வசனத்தை, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து அருமை சகோதரன் சார்ல்ஸ்க்கு பின்னால வாசிங்க பார்க்கலாம். அவர் சொல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி இல்லாதவனும் 18 நீதிமானே. எல்லாரும் சொல்லலாமா? நம்ம ஊர் பாசையில் உங்களை திட்டணுமா? வாயில கொலக்கட்டையே வச்சிருக்க. எல்லாரும் சொல்லலாம். சொல்லுங்க வாசிக்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஓஹோ, அதனால தான் இவ்வளவு கத்துறீரா? அதனால தான் நீதிமான்னா யாருன்னு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறீரா? சரி, பேதுரு தான் இப்படி சொல்றான். இன்னொரு ஆளையும் கேட்கலாமா? பழைய ஏற்பாட்டு கடைசி தீர்க்கதரிசியாக அதற்கு பிறகு ஆண்டவர் பேசவே இல்லை 400 வருஷம். என்னுடைய தந்தை அவருடைய ஒரு கெட்ட குணமா நல்ல குணமா எனக்கு தெரியாது. அவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா அல்லது வருத்தம் வந்துட்டுனா யாரு கூடயும் பேச மாட்டாங்க. நல்லா கவனிங்க. எனக்கும் அந்த ஒட்டு வியாதி கொஞ்சம் உண்டு. ஆனா மேற்கொண்டுட்டேன். யாரு கூடயும் பேச மாட்டாங்க. குட்டி பிள்ளை வீட்டில் அழுதாலும் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. சாப்பிட வந்தாங்கன்னா உட்காருவாங்க. எங்க அம்மா
அவங்க சாப்பிட வந்துட்டாங்க என்று குறிப்பாய் அறிந்து சாப்பாடு வச்சா கூட கொஞ்சம் வைக்கிற மாதிரி வேணுமான்னு கேட்டா அது கூட பதில் சொல்ல மாட்டாங்க. மாடு தலையசைக்கிற மாதிரி வாயிலிருந்து வார்த்தையே வராது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். நாங்கள் வீட்டில் சிரிப்பு சத்தமே கேட்காது. எங்கள் வீடு கல 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 கலன்னு இருக்கிற வீடு. எங்கள் அம்மா பேர் ஜாய், அதனால் அவங்க ஜாய்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் அந்த வியாதி உண்டு. அதனால தான் என் சிரிப்பு சத்தம் பக்கத்து வீட்டுக்கு கண்டிப்பாக கேட்கும். பீகாரில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணி போகும்போது அந்த வீட்டுக்காரர் அழுதார். எதுக்குன்னா 2 மணி வரைக்கும் அவ்வளோ சிரிப்பீங்க, திருடனே இங்கே வரமாட்டான்னு நினச்சேன், நீங்கள் போயிட்டு நான் திருட வந்துடுவானே 10 மணிக்கு. அப்படி சிரிக்கிற ஆட்கள் நாங்கள். எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்ப்பாங்க, அந்த வீட்டில் பயங்கர. எங்கள் அப்பாவுக்கு மௌனம் வந்துட்டுனா நாங்களும் சைலண்ட் ஆயிடுவோம். 1 நாள் 2 நாள், சில நேரம் 10 நாளும் போயிடும். நார்த் கொரியாவில் தாத்தா செத்து போன நாள் வருதுன்னு 10 நாள் யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ளவன் ஒரு பைத்தியம். அது தேசத்தில் எவனும் சிரிக்கக்கூடாதுன்னு போட்டானே, அதை மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்கும். நார்த் கொரியாவினுடைய கொஞ்சம் அனுபவம் நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, எங்கள் அப்பாவாவது மேக்சிமம் எனக்கு அறிவியல் தெரிஞ்சபடி 10 நாள் தான் பேசாமல் இருந்திருக்காங்க, சத்தம் கட்டாமல் இருந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வந்தால் பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, 400 வருஷம் பேச மாட்டார். அப்பா அப்போ கோபத்தோட, அதாவது இனிமே பேச மாட்டேன்டான்னு சொல்ற அந்த கோபத்தோடு 400 வருஷம் பேச மாட்டேன்டா, அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா அப்படி என்று ஆண்டவர் கோபப்பட்டதற்கு முன்னதாக சில முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆளுங்களுக்கு அதில் தசமபாகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் என் ஆண்டவருடைய சத்தியவேதம் சொல்கிறத வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, அதாவது என்னுடைய வருகைக்காக நான் வந்து எனக்கு உரியது என்று சொல்லி, இது எனக்கு அருமையானது என்று சொல்லி நான் சேர்க்கிற நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும், அதாவது ஹிந்தியில் அப்படிதான் இருக்கு, அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இப்ப பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையை பிடிக்காதீங்க, ஆனா பார்த்து கேளுங்க, நீங்க எந்த லிஸ்ட் கேட்டு வைங்க. அதுல என்ன கஷ்டம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு ஊழியம், அதாவது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும். ஓஹோ, ஆண்டவர் இதுதான் கோபமாயிட்டாரா? கோபத்தில் சொன்ன கடைசி வார்த்தையில் நான் அடுத்த அதிகாரம் இருக்கு, அதை பற்றி பேச விரும்பவில்லை. That is why I am shouting. Are you justified? நீ நீதிமானாக கருதப்படுவதற்கு உனக்குள்ளே நிச்சயம் உண்டோ? நல்லா கவனிக்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான நாட்கள் வருகிறது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடாகிய அவருடைய சபைக்குள்ளே ஆரம்பிக்கும் காலம். அது நடக்க போகிற காலத்தில் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் காண்பிக்க போகிற வித்தியாசம், எப்படி கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரோ, நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன், தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வா என்று சொன்னாரு, அதை போல சொல்லுகிறார். எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்பதனால்தான் இந்த நீதிமான் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். நாளைய தினத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களை வேதத்தின் கண்ணாடியிலே காண்பித்துக் கொடுக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க.
நேற்றைய தினத்தில் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் என்று சொல்லப்படவில்லையோ, சிலரை குறித்து ஆண்டவரே சொன்னாரே என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நேரம் குறைவாக இருந்தபடினால் 2 பேரை காண்பித்து கொடுத்தேன். ஒன்று ஆபேல், நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லுகிறார், சகோதரனால் கொலை செய்யப்பட்டவன். இரண்டாவது லோத் என்று சொல்கிற மனிதனை உங்களுக்கு காண்பித்தேன். கவனியுங்கள், லோத் என்கிற மனிதன் எப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்தான், என்ன மனநிலையோடு வாழ்ந்தான், அவனுடைய நிலைமையை குறித்து கொஞ்சம் காண்பித்து லோத்துவையும் சத்திய வேதம் புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் என்று அழைத்ததை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கும் சிலரை குறித்து காண்பிப்பேன் என்று சொன்னேன். வேகமாக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த மனிதனை கொஞ்சம் பாருங்கள். என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லுங்கள். அங்கே பார்க்கலாம், வாசிக்கலாம். 8வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். பின்பு பூமியின் மேல் ஜலம் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. நோவாவுக்கோ 6-8 பிரதர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஓஹோ, தேவனோடு வாழ்ந்தவன் மாத்திரமல்ல, வார்த்தையை தெளிவாக தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? நோவாவுக்கோ, அதோடு கூட தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானாயிருந்தான். அவனை குறித்து நமக்கு தெரியும். உத்தமனையும் நீதிமானையும் தான் தேவன் தரிய பெரிய திட்டத்திற்கு உபயோகப்படுத்த முடியும் என்பதற்கு நோவா கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நீதிமான். கவனியுங்கள் அருமையானவர்களே, நோவாவினுடைய பேழையை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால், இன்றைக்கும் கப்பல் செய்கிறவர்கள் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த அதே அளவின்படி, அதாவது எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்குங்கிறத நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அதே அளவைத்தான் அடிப்படையாக கொண்டு கப்பல் கட்டுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரிந்திருக்கலாம். ஈவன் இப்பொழுது காஞ்சஸ்ல உலகத்திலேயே நீள நதியில போகக்கூடிய ஒரு சின்ன படகை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தொடக்கி வைத்தார். அது எங்க ஊர் வழியா போகும், அதை பார்க்கறதுக்காக வாங்க தயவு செய்து. அல்லேலூயா. அதனுடைய அளவை நான் பார்த்தேன், அதனுடைய நீள அகலம் நான் பார்த்தேன். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அதே ப்ரொபோர்ஷன். God gives exactly what should be done. ஆனா நோவா தமிழ்ல சொல்லியிருக்கு பேழை. பேழைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு துடுப்பு கிடையாது. என்ன கிடையாது? அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ் கிடையாது. இன்னைக்காவது இன்ஜின் மாட்டிடுவீங்க, அல்லது ஆளை வச்சாது எம்படகு ஐலேசா, உங்கள் ஊரில் எம்படகு ஐலேசா போடுறதுக்கு ஒரு 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் இருக்கும் அப்படின்னு போடுறதுக்கு ஆளும் கிடையாது, துடுப்பும் கிடையாது. ரெண்டாவது, நோவாவுடைய பேழையை திருப்புறதுக்கு ரேடாரும் கிடையாது. முன்னால சுக்கான்னு சொல்லுவீங்கல்ல உங்க ஊர்ல, சுக்கானும் கிடையாது. நோவாவின் பேழையில நங்கூரமும் கிடையாது. பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க, உங்களுக்கு துடுப்பு இருக்கா? யாரோ பின்னால் ஒரு தம்பி சொல்றான், துடுப்பு இல்லை துடிப்பு இருக்குது. அதனால காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஐ லவ் யூ கவ்யூ அப்படின்லாம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே வரேன். துடிப்பு இருக்குது. ஓஹோ. ரெண்டாவது, டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு சுக்கான் இருக்குதோ? கேளுங்க கேளுங்க. அதாவது நீங்க திருப்பலாம், சிறிய காரியமாக இருந்தாலும் அந்த கப்பலோட்டி
யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொன்னான், சுக்கான் சிறியதா இருந்தாலும் தான் போக வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு திருப்பிடலாம். சின்ன கருவிதான். சுக்கான் இருக்குதோ, எங்களுக்கு சுக்கா ரொட்டி தான் தெரியும், சுக்கானே தெரியாது. சரி, 3வது, ஐயா பாய்மரமாவது இருக்குதா? காத்து அடிச்சா அப்படி அள்ளிட்டு போறதுக்கு இந்த நாட்களில் சொல்லுவாங்க கன்வென்ஷனல் எனர்ஜி. அதாவது டீசல் ஊத்தாம ஆளே இல்லாம காத்திலே தள்ளிட்டு போறது இருக்கா? அதுவும் கிடையாது. பாய்மரம் கிடையாது, சுக்கானும் கிடையாது, துடுப்பும் கிடையாது. சரி, அதுதான் இல்லையா? எப்பா நோவா, உன்னை ஆண்டவர் பேட செய்ய சொன்னார, உனக்கு டிரைவிங் ஃபோர்ஸும் கிடையாது, டைரக்ஷனும் தெரியாது. கவனிங்க, 3 தட்டு இது வேற, அதுல யானை கோழி குதிரை எல்லாம். என் மகன் இங்க வந்திருக்கான். இந்த மீடியா டீம்ல போட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்துக்கிட்டோ பார்ப்பீங்க. 3வது மகன். எங்க வீட்டில் எங்க பிள்ளைங்களுக்கு நாயெல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவனுக்கு அதுல இன்னும் ஆசை. நீங்க அவன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைங்களையும் அப்படி தான் வளர்க்குறான். ஃபிஷ் டேங்க் உண்டு, கோழி உண்டு, வீட்டுக்கு மேலே போனீங்கன்னா புறா உண்டு, இந்த பக்கம் போனீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் உண்டு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா முயல் உண்டு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிண்ணி கோழி உண்டு. என் பிள்ளைங்களுக்கு யானை பூனை, யானை வளர்க்க முடியாது, நாங்கள் பூனையாவது வளர்ப்பண்டு அடியும்பாங்க. ஆனால் பூனை வந்து போயும். நோவாவின் பேழையில் காக்கா வந்துட்டு போகிற மாதிரி வந்து போகிற பூனை வந்துடும். ஆனால் நாயை வளர்க்கணும்னு சொன்னோடனே என்கிட்ட வந்து கேட்டான், டாடி என் கிளாஸ்மேட் ஒருத்தனுக்கு நாய் ரொம்ப அழகானது, பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு பார்த்தாலே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக், யாரையும் கடிக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக். நீங்கள் தான் சொல்லுவீங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யாரையும் கடிக்கிற மாதிரிலாம் நாய் வைக்கக்கூடாது. நீ கல்யாண மண்டபத்தில் மீட்டிங் சொன்னாங்க, அந்த பக்கம் நான் போக போனேன். போகாதீங்க, நாங்கள் நாய் இருக்குன்னாங்க. அங்கே கல்யாண மண்டபத்தில் நாய் வளர்க்குறாங்க, அவங்க வேற என்னமோ நடத்துகிறாங்க. நல்லா கவனிங்க. கடிக்காது டாடி, நல்ல நாய் டாடி, 3 குட்டி போட்டிருக்கு, எனக்கு ஒன்று ஃப்ரீயாக தரான். அவன் வித்தானா 3000 ரூபாய்க்கு வித்துருவா, இல்லை 4000 ரூபாய்க்கு வித்துறான், எனக்கு ஃப்ரீயாக என் கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு தர்றான்னா. சரிடா கொண்டு வான்னு சொல்லியாச்சு. நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஊழியத்துலேருந்து வந்த உடனே, டாடி வாங்க பப்பி பார்க்க, அவன் இருக்கிறான், அதை வச்சு தான் சொல்கிறேன். பப்பி பார்க்க வாங்க, பப்பி பார்க்க வாங்க. அங்கே பப்பி பார்க்க போனேன். அவர் ரூமில் அதுக்கு ஒரு அழகான பெட்டு, அதுக்கு ஒரு மெத்தை, அதுக்கு ஒரு தலைவனை, அதுக்கு ஒரு கம்பளி, குளிர இருக்கல மூடிக்கிறதுக்கு, அதெல்லாம் போட்டு ரொம்ப வச்சுருந்தான். நான் சொன்னேன், வெரி குட் டாடி, இதுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட அவ்வளோ அன்பாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் ஒரு 3 நாள் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தா, வீட்டுக்குள்ளே வைக்க முன்னாலே, காலை வைக்க முன்னாலே பயங்கர ஸ்மெல். என் மனைவிட்ட கேட்டேன், என்னடி வீடு நாறுது? ஆமாம், நாய் பேயெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நாறுதுன்னா எங்கே நாராம போவோம்? அது கண்ட இடத்துல என்னெல்லாமா பண்ணுது, அது ட்ரெயின் பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே என் மகன் ரூமை தேடி போனேன். அவன் இல்லை, வெளியே டிராயிங் ரூமில் தான் அவளை வாசனை அடிக்கணும். அவன் வாசனை 3 பங்கு. அதுக்கு பிறகு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலான்னு போனா, சாப்பாடு வாசனை காட்டிலும் என் மனைவியினுடைய சமையலை காட்டிலும் அந்த ஐயா பண்ணியிருந்தது பயங்கரம். நான் சொன்னேன், தம்பி நானும் இந்த வீட்டில் தாண்டா குடியிருக்கணும், அதனால ஒன்று அது இருக்கணும், நான் இருக்கணும். அதனால வேற கொண்டு கொடுத்துட்டாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. ஒரு நாயோடே குடியிருக்க முடியல, இவ்வளவு மிருகத்தையும் வச்சுக்கிட்டு உள்ள வேற இருன்னு சொல்லிட்டு பூட்டி வேற போயிட்டார் பாருங்க. நீங்க இப்படி கீழ்ப்பிடுவீங்களா சொல்லுங்க? கீழ்ப்பிடுவீங்களா? பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், உம்மை கூட்டு வந்தவங்களை தான் அடிக்கணும். இவர் எங்களை மாட்டி விடுறதுலே தான் இருப்பார், நாங்கள் முன்னாலே சொல்கிறோம். எங்களை தடவி அப்படியே செய்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்குறோம். இவங்க ஆல் நைட் ஜோம் பண்ணாங்களோ இல்லையா, எங்கள் ஆல் நைட் தூங்க விடாத ஆளை கூட்டி வந்துடுறாங்க. லிசன் சார், லிசன். A man obeyed, not knowing where it will go, not knowing how it will go, not knowing where it will settle, not knowing how I will survive.
இதுல வேற யானைக்கும் பூனைக்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் ஆகாரத்தை வேற சேர்த்து வைன்னு சொல்றாரு. இது வேற எனக்கு வேலையாண்டவரே, அது எத்தனை நாளைக்கு கழிச்சு தண்ணி வைத்துமா தெரியாது, மழை வேறுன்னு வேற சொல்லிட்டீரு. ஒருத்தனும் ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான், ஒருத்தனும் ஒத்தாசையா வர மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் நல்ல மக்களையும் மருமக்களையும் கொடுத்தீர, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி 8 பேர் மட்டும் பேசித்த அந்த பேழையை உண்டாக்கின நோவாவுக்காக ஆண்டவர் சோத்திரம் செலுத்தலாமா? நீங்க தட்ட மாட்டீங்களே. நீங்க தலைவர்களுக்கு தானே தட்டுவீங்க, இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான். இந்த தேவ மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு சம்பூர்ணமாய் தேவ சித்தத்தை கேட்டு செய்த மனிதன் தான் நோவா. லிசன், அழகான ஒரு பாடலை சாரண அவரஜி பாடி இருக்கிறார்கள். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே, முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். பாடுங்கள். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே, கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இந்த மனுஷனை நீதிமான் அழைக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. நல்லா நான் இப்போ ஒன்று கேட்க போறேன், உங்களை எல்லாரும் கேட்க போறேன், கூர்ந்து கவனிங்கள். எத்தனை பேர் இவர் நீதிமானோ இல்லையான்னு சொல்றதுக்கு ஆமன்று இவர் நீதிமான் தான், இவ்வளவு கீழ்ப்படுகிற இவர் நீதிமான் தான், உலகத்தில் ஒருத்தருமே கீழ்ப்படியாத தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றினவர் நீதிமான் தான், இவர் ஆண்டவருடைய சத்தத்தை மழையை பார்க்காத காலத்திலேயே தெரியாத போது எங்க போறோம்னு தெரியாது, எப்படி இந்த பேழை போகும் என்று தெரியாது, எந்த டைரக்ஷன்ல போறேன்னு எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, எங்க செட்டில் ஆகும் தெரியாது, பூமியை ஜலத்தினால் அழிக்கப்படுறான்னு மட்டும் தான் தெரியும். ஸ்டில் ஐ வில் ஒபேன்னு சொல்ற இந்த மனுஷனுக்கு அவன் நீதிமான்னு ஓட்டு போடுறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். பின்னால் இருக்கவங்க போட மாட்டேங்கிறீங்க. ஹலோ, ஆமா. அப்ப நீங்க கேப்பீங்க என்கிட்ட, இப்ப தான் நீதிமான் தானே இருக்கான், அப்படி கீழ்ப்படிவன் நீதிமான் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனா
என் சத்திய வேதம் என் இரட்சகர் சிந்தின இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லுமானால், இத்தனை பெரிய இரத்தத்தை, இத்தனை வலுவான பயசுத்தமான இரத்தத்தை என் ஆண்டவர் எனக்காக சிந்த வேண்டுமோ? கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி வரலன்னா நீங்க பைபிளையே வாசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, நான் இப்பொழுது அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் 2-3 பேரை மட்டும் வேகமா ஒரு லைன்ல காட்டி கொடுத்துட்டு நான் பிரசங்கத்தை நாளைக்கு முடிக்கணும். அதனால கொஞ்சம் வேகமா பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அங்க இன்னொரு மனுஷனை குறித்து போட்டிருக்குது. அவனையும் குறித்து கொஞ்சம் பார்த்துடலாம். 2 சாமுவேல், 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தான் அது அழகா எழுதப்பட்டிருக்கிறதுனால நான் 2 சாமுவேலுக்கு தெரிய விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில இஸ்போசேத் என்று சொல்கிற சவுலின் குமாரன், சவுலும் யோனத்தானும் அவனுடைய பிள்ளைகளும் சாகடிக்கப்பட்ட போது தப்பினவன் இஸ்போசேத். இஸ்போசேத் என்கிற ஒரு ராஜாவுக்கு நடந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 3வது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனிடத்தில் பிரவேசித்து அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் கொன்று போட்டவர்கள் தாவீதிடத்திலே வந்து அங்கே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 4வது அதிகாரத்திலே அதை தெளிவாக இருக்கிறபடினால் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, பேரோத்தியனான அந்த ரிம்னோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி போனார்கள். 8வது வசனம். எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருவாய் இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். அதுக்கு ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரனாகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரயுத்தரமாக படிச்சீங்க. 11வது வசனத்தை வாசிக்கலாம். 4th chapter 11th verse. தமது வீட்டுக்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை ஹலோ தாவீது சொல்றான், தன் படுக்கையின் மேல படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷர் போதும். they thought they are helping David. அவங்க நினைச்சாங்க நம்ம தாவீதுக்கு உதவி செய்றோம், தலையை வாங்கிட்டு வந்துட்டோம், சவுல் ராஜாவுக்கு ஒரே மகர்னா அவனையும் தலை வாங்கிட்டோம்னு சொல்லி நமக்கு வெகுமதி கிடைக்கும் என்று வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்கிற காரியம் பயங்கரமானது. தாவீது சொல்கிறான், நீதிமானாகிய இஸ்போசேத். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இவங்களை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் அதற்குரிய காரணத்தை சொல்லுறேன். இவனையே நீதிமான்னு போட்டிருக்க பிரதர், இவன் சும்மா இருந்த ஆள், தூங்கிட்டு இருந்தான். இவன் வேற ஒன்றும் செய்யலை, தூங்கிட்டு இருந்தான். தூங்கினா கூட நீதிமான்னு சொல்லுதே பேதம். தாவீது சொல்றானே, நீங்க சொல்றீங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் பாடுகளுக்கு உட்படுத்து எனக்காக சிந்தினதால் தான் நான் நீதிமான் என்று சொல்கிறீர்களே, ஏன்? இன்னொரு ஆளை காட்டி கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள்
தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிற சில காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் அங்கே தன்னுடைய குமாரனாகிய தாவீதை பார்த்து சாலமோனை பார்த்து தாவீது சொன்ன காரியம் என்ன என்றால், யோவாபை சும்மா விட்டுறாதடா, எனக்கா யுத்தம் பண்ணது உண்மைதான், எனக்கு பேர் வரணும்னு சொல்லி துடிச்சது உண்மைதான், என் குடும்பத்தில் பிரச்சனை வந்த போது நாடகம் போட்டது உண்மைதான், எப்படியாவது என் குடும்பத்தில் நடக்கணும்னு சொன்னது உண்மைதான், ஆனா அவனை சாகும்போது கொஞ்சம் பத்திரமாவே சாகடிடா. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம். அங்கே தாவீது தன்னுடைய குமாரர்களை கூப்பிட்டு சிலரை குறித்து சொல்லுகிறான். அவர்களை சொல்லும்போது அவன் சொன்ன ஒரு மனுஷன் பேர் யோவாப். அவனுடைய சேனாபதி. என்ன சொன்னான் தெரியுமா? ஏன்னா அவன் அப்னேர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனையும் அமாசா என்று சொல்லப்படுகிற மனிதனையும் அவன் என்ன செய்தான்? அவர்களை கொன்று போட்டான். தன்னை காட்டிலும் நீதிமானாயிருந்த அப்னேரையும் அமாசாவையும் அவன் கொன்று போட்ட, அவர்கள் கவலையினமாக இருக்கும்போது கொன்று போட்டபடியினால் அவனுடைய தலைமயிர் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு அழுகையோடு பராமரிப்பு இல்லாமல் கல்லறையிலே இழக்க வேண்டும் என்று தன்னுடைய குமாரனுக்கு சொல்கிறான் தாவீது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். செருயாவின் குமாரனாகிய யோவாப், செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த கால ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது மிகவும் வேதனை தரத்தக்க. சாதித்தவன், சாதனையாளன் தாவீது வீட்டில் படுத்துக்கிட்டு பத்சேபாளோட பாவம் பண்ணும்போது கூட யுத்த களத்தில் நின்றவன். பட் அவனை குறித்து தாவீது சொல்கிறான், தன்னை அப்னேரை காட்டிலும் அமாசாவை காட்டிலும் அவன் நீதிமான் அல்ல, சாகும்போது இப்படித்தான் சாகணும் என்று மரண தண்டனை விதித்து போகிறான். அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்க வேண்டும் என்கிறதற்காக நான் விடுகிறேன். ஐயா அம்மா, இஸ்பசேத்தை நீதிமான் என்கிறது தூங்கிக் கொண்டிருந்தவனை, துரோகம் செய்தவனை, தன்னுடைய தம்பியை அழித்தவனை சும்மா விட மாட்டேன் என்று சொன்ன, அல்லது அமாசா தன்னை காட்டிலும் உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டான் என்று அவன் அறியாத போது அவனை கொன்ற யோவாபை குறித்து வேதம் எப்படித்தான் சொல்லுகிறது? நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். The killers of the kingdom, அதாவது ராஜ்யத்தின் கொலையாளிகள் என்று ஒரு செய்தி மதுரையில் பேசினேன். கிடைக்குமானால் அல்லது யூடியூபில் இருக்கிறது, நீங்கள் டவுன்லோடு பண்ணி கேட்பீர்கள். ஏன் என்கிற காரியத்தை விவரமாக பேசியிருக்கிறேன். Again my Bible says they were justified. கவனிங்க நல்லா. அப்போ உங்க மனசுல ஒரு எண்ணம் எழும்பலாம், பிரதர் ஜெபக்குமார் நீங்க சொல்றீங்க ஆபேல நீதிமான்னு சொல்லிட்டு, நோவாவை சொல்லிட்டு, லோத்துவை சொல்லிட்டு, அந்த இஸ்போசேத்தை சொல்லிட்டு, அப்னேரை சொல்லிட்டு, சவுலும் தாவீதை பார்த்து ஒன்னு சொன்னான். வாசிக்கலாம். தாவீதை பார்த்து சொல்றான். 1 சாமுவேல்
24வது அதிகாரம் 17வது வசனம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். பாருங்க, சவுல் கொல்ல வந்த சவுல் தாவீதை பச்ச நீ நீதிமானப்பா, என்ன பார்க்கலாம். இப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப எதுக்கு புதிய ஏற்பாட்டில் நீதிமான் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நீதிமான் யார் ஐயா? நன்மை செய்யணுமா? கீழ்ப்படிஞ்சா போதுமா? தாவீது அவனை கொல்ல வந்த சவுலுக்கு மன்னிச்சு அவனை காப்பாத்தினா அது போதுமா நீதிமானாகிறதுக்கு? நோ! என் சத்திய வேதம் சொல்கிறது, நம்முடைய கிரியைகள் நம்மை ஒருபோது நீதிமானாக மாற்றாது. இவங்க எல்லாரை குறித்தும் நான் சொன்னதை வீட்டில் போய் வாசித்து தேடி வாசியுங்கள், அதுக்காக உங்களுக்கு விட்டுறேன். தன் காலத்தில் மற்றவங்களை காட்டிலும், லோத்து சோதமில் இருந்த மற்றவர்களை காட்டிலும், ஆபேல் காயினை காட்டிலும், அப்னேர் யோவாவை காட்டிலும், அதாவது ஒரு ஆளை கம்பேர் பண்ணி அவனை காட்டிலும் இவன் நீதிமான்னு சொல்லும். ஆனா புதிய ஏற்பாட்டிலே குமாரன் இந்த பூமியிலே உன்னை தேடி என்னை தேடி வந்தபோது அந்த இயேசுவை காண்பித்து அவரை காட்டில் நீ நீதிமான்னு சொல்லலைன்னா பரலோகத்தில் உனக்கு இடம் இருக்காதுன்னு சொன்னதுனால தான் பிதா குமாரனை அனுப்பி தந்தார். அழகாக மறுபடியும் சார் அண்ணா ஒரு பாடின பாடலை நான் பாட விரும்புகிறேன். இந்த பழைய பாட்டெலாம் மறந்துட்டு நமக்கு டப்பா குத்து எல்லா குத்தும் வந்த பார்த்தா நமக்கு உடம்புலே ஒன்று உண்டாகும். ஆண்டவர் அந்த ஆராதனையில் பிரியப்படுகிறார் என்று பொய்யாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏழை மானு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. தெரிந்தவர்கள் பாடலாமா? எங்க அம்மா டீச்சரா இருக்கிற காலத்துல தான் இந்த பாட்டை ஒரு நாள் ஸ்கூல்ல உட்கார்ந்து, முத்தாவரணம் டீச்சர்னு ஒரு டீச்சர் சிபிஎம்ஐ சேர்ந்தவங்க இந்த பாட்டு படிச்சீங்க டீச்சர் நல்லா இருக்குன்னு சொன்னபோது, என் தாய் 2வது வகுப்பு டீச்சராக இருந்தார்கள். இப்பொழுது இல்லத்தார் பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து எங்கள் அம்மா பாட்டில் கில்லாடி ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கேயாவது போய் பாட்டு கச்சேரியில் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்ற ஆள். கிளவியானாலும் வாய்ஸ் போகலை, அதில் கொஞ்சம் வரப்பிரசாதம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால நானும் அப்பப்போ இப்படி பாடுறது வழக்கம். ஏன்னா அவர்கள் பாடி கண்ணீர் விடிஞ்சு அந்த டீச்சர் எழுதி கொடுத்த பேப்பரில் இருந்த எல்லா எழுத்தும் மறைஞ்சிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட, மகனே இதை கொஞ்சம் சரியாக எழுதி எனக்கு பாடி காட்டுன்னு சொன்னதுனால அன்னைக்கு படித்த அந்த பாட்டு, ஏழை மானு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த
இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையை சாய்க்கவோ சலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பணமும் இல்லை. அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, தனது தாகத்தை தீர்க்கவோ பணமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை ரட்சகர் தொங்குகிறார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அந்த இரண்டாவது கவியை மறுபடி பாட போறோம். அவர் தலையை சாய்க்க ஸ்தலமும் இல்லை, தாகத்தை தீர்க்க பானமும் இல்லை. கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள் என் ஆண்டவருக்கு, அவர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. ஆறுதல் சொல்வதற்கு வளர்த்தவர்கள் சாப்பாடு கொடுத்து வளர்த்தார். யோவான் 13:1 சொல்கிறது, முடிவு வரையும் நம் இவர்களில் அன்பு கூர்ந்தார். ஒருத்தனையும் காணோம். ஆதியில கொண்டிருந்த அன்புபடி கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். சொன்னாரு, டேய் நீ என்னைய காட்டி கொடுத்துருவீங்கடா, எல்லாம் ஓடி போயிருவீங்கடா. அப்படி சொன்ன போது கூட ஒருத்தன் பெரிய வீரன் மாதிரி சொன்னா, எல்லாரும் நான் நிற்பேன்ட்டு. ஆளை காணும். ஒரு வாலிபன் படுக்கையிலிருந்து எழும்பி ஆண்டவருக்கு என்ன ஏற்படுது என்று சொல்லி, மார்க் என்றவனுக்கு பெயர், போர்வை போர்த்து கொண்டு பின்னதாக வந்தான். அவனையும் பிடித்தார்கள். சால்வை விட்டுட்டு நிர்வாணமா ஓடி போயிட்டான். கொஞ்சம் காட்சியை பார். உன்னையும் நீதிமானாக மாற்ற, to meet the standard of God, not to meet the standard of Noah, not to meet the standard of Abel, not to meet the standard of Isbosheth, not to meet the standard of Abner, not to meet the standard of Lot, but to meet his standard, his standard. நல்ல கவனிங்க. இந்த கவியை பாடின பிறகு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். எல்லாரும் அளவு கை வைத்து மறுபடியும் சொல்லலாம். அவர் தலையை சாய்க்க ஒரு ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்க ஒரு பணமும் இல்லை. அவர் தலையை சாய்க்க ஒரு ஸ்தலமும் இல்லை, அவர் தாகத்தை தீர்க்க ஒரு பணமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை ரட்சகர் தொங்குகிறார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. கரங்களை தட்டி பாடுவோம். இளை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. யாராயில் இந்த கூட்டத்தில் இந்த இயேசுவை தள்ளி இருந்தால், இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணல் இயேசுவை அழைக்கிறாரே,
அண்ணல் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இப்பொழுது ரோமர் 8வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசித்தால் 30வது வசனத்தின் ரகசியம் தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்ப 30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கையில பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களை நீதிமானாக்கி குமாரனுடைய ஸ்டாண்டர்ட்ல வந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியுங்கிறதுனால இந்த பாடுகள் பட்டா. நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா போடலாமா? இவ்வளவுதானா? வாடகைக்கு பிரியாணிக்கும் ஒரு நாள் 200 500 ரூபா கொடுக்குறானா? உங்களுக்கு பிரியாணி வேணுமா? பார்ட்டி மாதிரி. இப்போ இந்த இயேசு என்னையும் தன்னை போல மாற்றுவதற்கு தன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்பதினால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பதினால் உன்னை பரிசுத்தனாக்க, உன்னை நீதிமானாக்க நான் தாங்க போய் நிறுத்த முடியுங்கிறதுக்காக இறங்கி வந்தது மாத்திரமல்ல, அடிபட்டு குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு. இப்போ அவருக்கு ஒரு அல்லையிலே போடுங்க பார்க்கலாம். அப்பா, இவ்வளோ சொன்னாதான் கொஞ்சம் உயிர் வருது. நல்ல கவனிங்க ஐயா. அம்மா, இந்த இயேசுதான் ஐயா ஆண்டவர். இப்படி சித்தத்தை அறிஞ்சுக்கிறியா? குமாரனை போல உன்னை மாற்றணுமா? நீ போடுற குத்தாட்டம் உன்னை குமாரனை மாதிரி மாற்றாது. ரஜினிகாந்தாய் மாற்றலாம், அல்லது விஜயாய் மாற்றலாம். நான் போடுகிற அல்லேலூயா என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை போல மாற்றும். எதுக்கு தெரியுமா இந்த இதுக்கெல்லாம் நான் விரோதமாக பேசுகிறேன்? புரிஞ்சுங்க. என்னை நீதிமானாக்கி நான் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதற்கு என் ஆண்டவருக்கு இவ்வளவு விளக்கரையும் கொடுக்க வேண்டியிருந்தது, இவ்வளவு விளக்கரையும் கொடுக்க வேண்டியது, இவ்வளவு விளக்கரையும் கொடுக்க வேண்டியது. அதனால தான் இதை முன்னறிந்த சாலமோன் ஞானியாகட்டும் அல்லது தாவீதாகட்டும், சங்கீதங்கள் முழுவதும், நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும், நீதிமான் பனையை போல செழிப்பான். நான் சொல்றதுக்கெல்லாம் அல்லேலூயா போட்டு வாங்க பார்க்கலாம். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமானுடைய வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்குது. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு கையேந்தி திரிந்தவில்லை. நீதிமான் ஒரு கேடு வராது. இதெல்லாம் சொன்னா உடனே எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வந்துடும். நீதிமானுக்கு வரும் தின்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலையாக்கினார். அப்பா, ஆனா அந்த நீதிமான ஆகிறதுக்கு என்னன்னு சொன்னாதான் கொஞ்சம் இடிக்குது. வாசிக்கலாம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்புறோம் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? 5வது அதிகாரம் 9வது வசனம்.
இப்படி நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓஹோ, இரத்தத்தினால. இப்ப இன்னொன்னு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-11 வசனம் வரை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பிரதர், உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? யார் எழுதுறது? உடனே நம்ம ஆளுங்க சொல்லலாம், இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு. பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. நம்ம ஆளுங்களுக்கு புது உடன்படிக்கை, புது வழிபாடு வந்துட்டு. ஆண்டோடைய பேரை சொல்லி சர்ச்சில் போய் கலாட்டா பண்ணி சுயவெறுப்பு காணிக்கைன்னு சொல்றதை என்றதுக்கே உனக்கு பிரியாணி இல்லைன்னா சாப்பிட போக மாட்டேன். அங்க ஜனங்கள் போட்டது சுயவெறுப்பு காணிக்க, இவர் பிரியாணி சாப்பிட்டா தான் எண்ணுவாராம். அப்படியே அப்பா போடா. அதுலயும் கொஞ்சம் பாக்கெட்ல தூக்கி போட்டு வந்துடுறான். சபையை அறிவாயாக. இதுல வேற LGBTQ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டா நல்லது. ஆணும் பெண்ணும். ஜெர்மனி தேசத்துக்கு போயிருந்தேன். ஒரு டீச்சர் ஜெர்மன் வந்தாங்க. என்னம்மா ஜெர்மன்னு கேட்டேன். ஜெர்மன் கேர்ள். எனக்கு வேலை போயிட்டு ஜெர்மனுங்க. எதுக்குமா வேலை போயிட்டு? என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், அப்பா அம்மா போட்டோ, பேரண்ட்ஸ் போட்டோ கொண்டு வாங்கன்னுட்டு. ஒரு பிள்ளை 2 லேடிஸ் போட்டோ கொண்டு வந்தா. நான் அவளை பார்த்து சொன்னேன், அப்பா அம்மா போட்டோ கொண்டு வாடி. சொன்னேன், இவங்க தான் எனக்கு அப்பா அம்மா. இது பொம்பளைங்க போட்டோ. அனுப்பிச்சு விட்டேன். அடுத்த நாள் அதையே கொண்டு வரா. என்ன அவளை நடுவில் விட்டு அப்பா அம்மா போட்டோ எடுத்த மாதிரி 2 பொம்பளைங்க. மறுபடியும் சொன்னேன், இது அப்பா அம்மா இல்லடா, இது இவங்க 2 பொம்பளைங்க. பொம்பளைக்கும் பிள்ளை பிறக்காது. நான் சொல்லி விட்டேன். அடுத்த நாள் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி போச்சு. எங்கள் ஸ்கூலில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் வந்த ஜெர்மனியிலே நடக்கும் இந்த அதிசயம். கனடாவுக்கு போயிருந்தேன். எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது இந்த மாதிரி காரியங்களை யாராவது சொன்னாங்கன்னா உடனே ஒரு வசனத்தின் பேரில் உண்டாகிற வெறி, ஆண்டவர் பேரில் உண்டாகிற வெறி. நான் எல்ஜிபிடியை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டேன். அந்த சபையின் பாஸ்டர் வந்து சொல்றார், அண்ணே நீங்கள் வெறி கொண்டவர்னு இந்தியாவில் இருக்கட்டும், இது கனடா அண்ணே. நியூசிலாண்டுக்கு போயிருந்தேன். அங்கேயும் அதே மாதிரி தான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா ஒரு பாஸ்டர் மகனே கேட்குறான். யங் பீப்புளுக்கு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் மகன் எந்திரிச்சு, அங்கிள் ஒரு கொஸ்டின், யூ ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னா. நீங்கள் நியாயம் தீக்கிறீங்க. என்ன நியாயம் தீக்கிறேன்? ஒரு பொண்ணும் ஆணும் வாழ்ந்தா உங்களுக்கு என்ன இடிக்குதுன்னா. பாஸ்டர் மகன் நான் சொன்னேன், டேய் ஆண்டவர் செக்ஸ்ன்னு ஒன்று வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? இனப்பெருக்கத்துக்கு மாத்திரம் இல்லை, அது மிருகத்துக்கு இனப்பெருக்கத்துக்கு, பறவைக்கு இனமறுக்கத்துக்கு, மனுஷனுக்கு என்ஜாய் பண்றதுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் வச்சிருக்காரு. இதான் ஆண்டோடைய நோக்கம். உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திருப்பான்னு வேதம் சொல்லுதுடா. The purpose of God is defeated when 2 male people come together. They cannot produce. They use a wrong method. இதை கேட்டுக்கிட்டு இருந்தார் பாஸ்டர் வெளியே. எந்த பையனுடைய பாஸ்டர் வெளியே கேட்டிருந்தா, அண்ணா கொஞ்சம் மெதுவாகவே பேசுங்க,
ஏன்னா எங்கள் ஊர் பிரைம் மினிஸ்டரே லெஸ்பியன் சொன்னாரே பார்க்கணும். அதாவது பொண்ணோட பொண்ணு இருக்காங்களா அவங்க ஊர் பிரைம் மினிஸ்டர். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்கள். இங்கிலாண்டில் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற ருஷி சுனேக் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது இந்த அம்மா இவ்வளோதானே செஞ்சுருக்காங்க. Listen, we call them Christian countries. Their constitution is based on Christianity. சத்தியவேதம் சொல்லுகிறது என்னதான்? சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். உங்களில் சிலர் இல்ல பிரதர், பலரே. உங்களில் பலர் இப்படிப்பட்டவங்க. அப்ப எனக்கு விமோசனமே இல்லையா பிரதர்? அகஸ்டின் ஜெபக்குமார் கவலைப்படாத. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் the name of the Lord. முதல்ல பிளட்டை காட்டி கொடுத்த, இப்ப நேம் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கரங்களை ஓங்கி தட்டி உயரமா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? There is hope because of the grace, not because of my works. என் வேலையினால் அல்ல, அவருடைய கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. பாட போற அந்த பாட்டை பிரதர், இந்த கிருபையை பற்றி யாரெல்லாமா என்னமோ சொல்றாங்க, கொஞ்சம் விளக்கம் தாங்கன்னா நாளைக்கு வாங்க. ஆனா அதுக்கு முன்னால கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய ஆவியினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்னு நிச்சயம் உடையவங்க மாத்திரம் அப்படியே எழுந்து நின்று என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடவள பாடுகிற வேலையில பிரதர் ஜெபக்குமார் எங்களுக்கு விளங்கிட்டு. அகஸ்டின் ஜெபக்குமார், I want this grace. எனக்கு இந்த கிருபை வேணும். என் தேசம் இந்த கிருபையை அறியாதனால தான் என் தேசம் விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? ரெண்டு கரங்களை உயர்த்தி பிரதர் ஜெபக்குமார் எங்களுக்கு விளங்கிட்டு, என் கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் அவருடைய நாமத்தினாலும் நான் இந்த நீதிமானாக்கப்பட்டு என் அவருடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தால்தான் எனக்கு பரலோகத்தில் இடம்னுட்டு வேதம் சொல்லுது. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல், according to the expectation of God, according to the standard of my Jesus, எனக்கு விளங்கிட்டு I need that grace ன்னு சொல்றவங்க மாத்திரம் முன்னால வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் மேல ஒரு அபரிதமான கிருபை இறங்க வேண்டும் என்று. வாலிப பிள்ளையாயிருக்கலாம், நீ வாலிப பையனாயிருக்கலாம், குழந்தையாயிருக்கலாம், தைரியமாக 2 நிமிஷம் உங்களை வீட்டுக்கு விட்டுறேன். எல்லாரும் பாடுகிற போது எனக்கு இந்த கிருபை வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் முன்னால வந்தீங்கன்னா நாளைய தினத்தில் நான் வேறு விதமான அழைப்பை கொடுக்க போகிறேன். I need grace. I understand now. நான் நீதிமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் நீதி புண்ணிய கிரியை என்ன நீதிமான ஆக்கிறோன்னு தப்பா போதிக்கப்பட்டேன், இருந்துட்டேன். ஆனா இப்பொழுது நான் அந்த கிருபை மாத்திரம் என் சொந்த நீதியும், என் சொந்த பக்தியும், என் உபவாசமும், என்னுடைய ஜெபமும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு கிடைக்காது. என் இயேசுவால் மாத்திரமே. 2 கரங்களை உயர்த்தி தேவ ஆவியானவர் அசைவாடுகிற அந்த நேரத்தில் கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. தேவ கிருபை வானத்திலிருந்து இறங்குகிறதையும் உன் சரீரத்தை ஆவியையும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கிறதையும் நீ அனுபவித்து அந்த குமாரனுக்கு சாயலாக இருப்பதற்கு ஒப்பாக மாற்றப்படுவதற்கு மறுரூபமாகிற நேரம்
இன்றும் போராடி கொண்டிருக்க வேண்டாம். எல்லாருமாக அந்த பாடலை பாடலாம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே பாடுவோம். மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. சபகதினி சரிதனா, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுவோம், கிருபையே. Jesus name, let your grace, let your grace, let your grace, let your grace, let your grace உடைய கிருபையின் மக்களை பரிபூரணமாய் மூடுவதாக மூடுவதாக. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுவோம் எல்லாருமா, கரங்களை உயர்த்தி. கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையே. நீ அடிக்கப்பட்டிருக்க வேண்டியவன், நீ உடைக்கப்பட்டிருக்க வேண்டியவன். யோவாவை போல நீ நரமுடியே சமாதானத்தோடு குழியில் இறக்க கூடாதவன், நீ கொல்லப்பட்டிருக்க வேண்டியவன், நீ வெட்டப்பட்டிருக்க வேண்டியவன், நீ பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சா கூட அங்கே வெட்டு விழுவும். ஆனா கிருபை வந்துட்டு, கிருபை வந்துட்டு, கிருபை வந்துட்டு. நீ அடிக்கப்பட வேண்டியதில்லை. தன் குமாரனை பலியாக தந்தவர் உன்மேல் அவருடைய இரத்தத்தை ஊற்றுகிறபடியினால உன் வீட்டுல குடும்பத்துல நீ நீதிமானா காட்சி அளிக்கலாம். But that is not going to satisfy God. உன்னுடைய ஊழியத்துல மத்தவங்களை காட்டில் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். That is not going to satisfy God. God's standard is Jesus alone. கண்களும் கைகளை கூப்பி சொல்லலாமா? முன்னால வந்தவங்க முழங்கால வர முடியும். என்னோடு கூட சேர்ந்து 55 வருஷம் ஊழியம் செய்றேன். 50 வருஷம் மிஷனரியா இருந்துட்டேன். எனக்கு இன்னும் கிருபை வேணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நான் சொல்லலாமா? 2 கரத்தை வைத்து இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
வாயை விட்டு எல்லாரும் சொல்லலாம், உங்க கிருபை போதும் சுவாமி. சொல்லுங்க, உங்க கிருபை போதும். என் பலவீனத்துல, நிந்தையில, அவமானத்துல, என் குறைவில, என்னுடைய வாழ்க்கையிலே அவமானங்களின் மத்தியில, எல்லா நிலைமையும் நேர் எதிராக இருக்கும் போதும் உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும். சோதனைகளை மேற்கொள்ள கிருபை போதும், வேதனைகளை தாண்டி செல்ல கிருபை போதும். ஈட்டி போல குத்தினவருடைய காயங்களை ஆற்றுவதற்கு கிருபை போதும். என் மாமியாரும் என் சுற்றத்தாரும் அம்பை போல எய்த வார்த்தைகளை மேற்கொள்வதற்கு கிருபை போதும். என் பாவத்தின் தண்டனையை மேற்கொள்வதற்கு கிருபை போதும். வல்ல பிதாவே, அபரிதமான கிருபை இந்த மைதானத்தில் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். எப்பவும் ஆவியானவர் கிருபையா அசைவாடுறான்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் அந்த கிருபையினுடைய ஆழத்தை புரிஞ்சு கொண்டிருக்கேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் அவங்க கொண்டு போகும்போது you will appreciate this grace. I am not going to talk about the grace, about this hyper grace people are talking. I will release the truth. சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த விடுதலையாக்கும் கிருபையை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட இங்கிருந்து போகும்போது சொல்லுங்க, செருபாபேல் பெரிய கல்லை கொண்டு வருவான், அப்ப ஜனங்களை ஆர்ப்பரிப்பாங்களாம், கிருபை கிருபை. பெரிய பர்வதமே நீ ஏமாத்துறோம். ஏன்னா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிருபை கிருபை. உன் முன்னால மலை மாதிரி தெரியும் உன் பாவம். நீ தனியா செய்யற பாவம், கூட்டா செய்யற பாவம் எல்லாம் மலை மாதிரி நிற்கும். நீங்க எந்த போகும்போது சொல்ல போற, கிருபை போதும், நீ மாத்திரம். அதோடு நாம் மாத்திரம் இல்ல, சமபூமியாவா. எல்லாரும் முன்னால் வந்திருக்கோம். சொல்லுங்க, மலையே, என்னை பயமுறுத்துகிற மலையே, என்னை நசுக்கி போடுவதற்கு காத்திருக்கிற மலையே, நீ சமபூமியாவாய். கிருபை. எல்லாரும் பின்னால் கிருபை கிருபை கிருபை.